ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தில் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலே வந்து அவரை ஆராதிக்க, அவரை புகழ்ந்து பாட, அவருடைய வேதவசனங்களை தியானிக்க விடுபடாத எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர்ல. இந்த நேரம் சத்தம் அப்படி வந்திருக்கணும். ஆமா, கர்த்தர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப நல்லவங்க. என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை, உங்களுடைய வாழ்க்கையிலும். இன்றைக்கு நாம் வந்து அமர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பதும் நம்முடைய பலம் ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கிருபைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க பழகிக் கொள்வோம். தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கையை விரும்புகிறார். வேதத்தில் அநேக பேர் சாட்சி, தேவனாலே, ஆண்டவராலே, இயேசுவாலே சாட்சி பெற்ற மக்கள் அநேகம் உண்டு. தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார். நிறைய காரியம் சொல்ற. முக்கியமாக என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த மாதிரி ஒரு சாட்சி நம்மளாம் பேர் சொல்லி வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். வீட்டிலேயே வாங்க முடியல, நம்ம எங்க ஆண்டவருக்கு வாங்குறது இல்ல? வீட்டிலே நம்ம சாட்சி கிடையாது, அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் சரியாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியும். ஆபிரகாமை நம்ம வேதம் சொல்லி விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறார். தான் போகும்போது என்னன்னு தெரியாமலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் விட்டு போனவன். இதெல்லாம் தேவனாலே சாட்சி பெற்றவர்கள். ஏனோவை குறித்து சொல்லி தேவனுக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்கிறது. ஏனோவை குறித்து நிறைய பேர் சொல்றாங்க. தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது தேவனுக்கு பிரியமானவன் என்று. அது மட்டும் இல்லாமல் தீமோத்தேயை குறித்து வேதம் சொல்கிறது நற்சாட்சி பெற்ற சீஷன் என்று வேதம் சொல்கிறது. இல்ல, சீஷன் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா வேதம் சொல்கிறது நற்சாட்சி பெற்ற ஒரு சீஷன் இந்த தீமோத்தேயு என்று சொல்லுகிறது. என் சகையை விட்டுருங்க, ஆண்டவர் சொன்னார் இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிற ஒரு பாவியை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பாவியா இருந்தவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஏன்னா அவன் பாவத்திலிருந்து சடிதிலே ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்பட்டார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு மனிதன் தான் 100க்கு அதிபதி என்கிற அவனை குறித்து தான் ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கு நான் சாட்சி பெற்ற அதிபதியை குறித்து நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகின்றேன். தேவன் விரும்புகிற வாழ்வு தேவனுக்குரிய அந்த ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு வாழும் போதுதான் நாம் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு காலையில என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு கதை, எனக்கு கதை நிறைய பேர் அனுப்புவாங்க. நிறைய கதை சொல்றதுனால எனக்கு கதை அனுப்புவாங்க. அதுல எனக்கு சில பிடித்த கதைகளை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன், அதை நான் சொல்லுவேன். அது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்தது. அதாவது ஒரு ஹோட்டல்ல அதுல ரொம்ப ஃபேமஸ் தோசை, நாட்டு சக்கரை, தோசைக்கு நாட்டு சக்கரை கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அந்த இது. அதுக்காகவே ஒரு கூட்டம் அங்க வரும். திடீர்னு பார்த்தா இப்ப கேஸ் தட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த நாட்டு சக்கரைக்கு ரொம்ப தட்டுப்பாடு வந்துருச்சு, ரொம்ப வேலை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அத ஒரு போர்டு எழுதி போட்டுட்டாங்க. என்ன போர்டு போட்டாங்க? இன்று முதல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது. போர்டு போட்டு பெருசா போட்டாங்க. அப்ப அதுல ஒருத்தர் அடிக்கடி வந்து சாப்பிடுவான். அவன் அன்னைக்கு வரான், இந்த போர்டை பாக்குறான். அவன் நம்மள மாதிரி இல்லை, ரொம்ப புத்திசாலி. அவன் நேரம் வந்தா எனக்கு ஒரு தோசை கொடுங்க அப்படின்னா தோசையை வாங்கினான். நாட்டு சக்கரை கேட்கல, சாப்பிட்டுட்டான். ரெண்டாவது இன்னொரு தோசை கொடுங்கன்னா இன்னொரு தோசையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு நாட்டு சக்கரை வேணும்னா அப்போ சொன்ன, நீ போர்டை பார்க்கலையா? நான் பார்த்தேன், இன்று முதல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது. நானும் போர்டை பார்த்தேன், நான் அதை படிக்கட்டுமா? இன்று முதல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது, அப்ப ரெண்டாவது தோசைக்கு எனக்கு கொடுத்து ஆகணும்ட்டான். என்னடா இந்த போர்டுல இப்படி ஒரு வேலை இருக்குதா? நம்ம கரெக்டா தானே எழுதணும். இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க, அழகா. வேற வழி இல்ல, இன்று முதல் தோசைக்கு தான் நாட்டு சக்கரை கிடையாது, ரெண்டாவது தோசைக்கு வந்தாகணும், கொடுத்துட்டான். கொடுத்துட்டான். போர்டை என்ன பண்ணா மாத்திட்டான். என்ன மாத்திட்டான்? இனிமேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது. ஒரு வாரம் கழிச்சு வந்தான், வேற அதே மனுஷன் வந்தான். இத போர்டை பார்த்தான். ஓ, இப்படி எழுதிருக்கியா? நேரம் வந்தா எனக்கு 2 தோசை வேணும்னா. அப்ப 2 தோசையை கொண்டு வந்தாங்க. இவன் என்ன பண்ணான்? மேல் தோசையை சாப்பிட்டான்.
சாப்பிட்டுட்டு கீழே ஒரு தோசை இருக்குது, கூப்பிட்டான் நாட்டு சக்கரை வையுங்க. நான் இப்பவும் போட பார்க்கல, இந்த வாட்டி என்னை ஏமாத்த முடியாது, நான் என்ன போட்டுருவேன், இனிமேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது. நான் சொல்றேன் பாரு, இனி மேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது, அப்ப கீழ் தோசைக்கு குடுட்டான். அதோட இனிமேல் தோசையே கிடையாது, அது ஹோட்டல்ல தோசையே க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த கதை சொல்ல எனக்கு வேடிக்கையா இருந்தது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்கல்ல. சின்ன சின்ன தேவனுடைய வார்த்தைகள்ல நீங்க தியானிக்கணுங்க. அவன் போட்ட வார்த்தைகள் வேற. நான் கூட நிறைய நேரத்துல ஒரு பகுதியை படிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு நேரத்துல அது ஒரு விதமான உணர்வை எனக்கு தரும், ஆனா இன்னொரு முறை அதை படிக்கும் போது அது வேறு உணர்வை தரும். அதுதான் வேற எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு காரியம் வேதாகத்தில் உண்டுங்க. அல்லேலூயா. நீங்க வேதாகம் வந்திருந்தா நீங்க எந்த நிலையிலும் இப்போ ஒரு வசனத்தை வாசிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அதே வசனத்தை வாசி பாருங்க, அது வேறு ஒரு காரியத்தை உங்களுக்கு அது போதிக்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேத புஸ்தகம் வெளியேற பெற்ற புஸ்தகம். அந்த புத்தகத்தை மட்டும் பிடிச்சு விட்டுறாதீங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னார், வேதத்தை சுமந்தா நம்ம பிள்ளைகளை சுமப்பேன். முதல்ல நம்ம சுமக்கணும். சுமக்குன்னா தூக்கிட்டே போறது இல்லை. நிறைய பேர் அதை செய்வாங்க. சர்ச்சு கூட என்ன பண்றாங்க, பைபிளோட சர்ச்சுக்கு பைபிள கொண்டு வராதவங்களும் இருக்கிறாங்க. தயவுசெய்து நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, இல்ல பைபிளை கொண்டு வரணும், அப்புறம் காணிக்கையை கொண்டு வரணும், இல்ல இது ரெண்டையும் சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கூடையை கொண்டு வரோம். எதுக்கு? போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போறது. இல்ல அட்லீஸ்ட் கூடைக்குள்ள பைபிள் இருந்தாலும் அது பிரயோஜனமா இருக்கும். இல்ல வெறும் கை வீசிட்டு வரக்கூடாது, பைபிளோட தான் வரணும். படிக்க தெரிஞ்சவன், படிக்க தெரியாத பரவாது. அப்போ அது வேத புஸ்தகம் அப்படிதான் நமக்கு ஒரு ஒரு அறிவை நமக்கு அது விளக்குகிறதாக இருக்கிறதாக நான் வாசிச்சேன். இந்த கதையை பார்த்தோன்னே எனக்கு தான் ஞாபகம். சரி, என்னுடைய நான் செய்திக்குள்ள வருகிறேன். இங்கே சாட்சி பெற்ற ஒரு அதிபதி. இந்த சம்பவம் புதிய ஏற்பாடுல 2 பகுதிகளே வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வருகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதங்க. அல்லேலூயா. ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்த, ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன். எவ்வளவு நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர் அவர். ஆண்டவர், அவர் தெய்வம், அவர் கடவுள், அவர் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிறவர். அவரை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவர் நற்குணங்களை கொண்டவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள நானே காணவில்லை என்று அவனை குறித்து யார் சொன்ன சாட்சி? இது தேவனே சாட்சி கொடுத்தார், இயேசுவே சாட்சி கொடுத்தார். அது எப்படி? தன்னுடைய வாயினாலே சாட்சி கொடுக்கிறார். திரும்பி பார்த்து சொல்றாரு, இப்படி ஜனங்க ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. எங்க போனாலும் ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் வந்துதான் இருக்கு. எதுக்கு வரானே தெரியாது, ஆனா ஒரு கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. ஆண்டவரே அப்படிதான் வந்தாங்க. சுகம் கிடைக்கும், பலவீனம் போகும், நன்மை கிடைக்கும், வார்த்தை வேண்டும், இல்ல அவரை பார்க்க வேண்டும், பலவிதமான நோக்கங்களோடு அவர் பின்தொடர்கிற மக்கள். அவைகளை பார்த்து சொன்னா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள காணவில்லை. அப்போ ஒரு நற்குணங்களை உடைய ஒரு மனிதனாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்னென்ன குணங்களை உடையவனாக இருக்கிறான் பார்த்து ஒரு 4 பேர் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் பார்த்து முடிச்சிடறேன். முதலாவது அவனுடைய குணம் என்னன்னா, அவருடைய நேசிக்கிற குணம். இந்த 100க்கு அவர் 100க்கு சாதாரண ஒரு மனிதனாக, ஆண்டவருக்கு சாதாரண, எல்லாருமே சாதாரணவங்க தான் இல்ல, நம்ம அது எவ்வளவு பணக்கார ஏழை எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? 100க்கு அதிபதி, பெரிய கோடீஸ்வரன். இங்க நம்ம வார்த்தை சொன்னா கோடீஸ்வரன். அவனுக்கு கீழே அநேக வேலையாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனா அவனுடைய குணம் என்ன? அந்த குணங்களை பார்த்துதான் ஒரே அந்த விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் குறிப்பிட்டாலும் அவனுடைய மொத்த அந்த கேரக்டரையே ஆண்டவருக்கு என்ன பண்ணுது? ஆச்சரியப்பட வைக்குது. அதுதான் அவன் அந்த நற்குணங்களை உடையவனாக இருக்கின்ற இந்த சாட்சியுடைய அதிபதியுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிற குணம். இன்னைக்கு நம்ம நிறைய பேரை நேசிப்போம். முக்கியமா யாரும் நேசிப்போம்? நம்ம நான் என் மனைவி நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், என் பெற்றோர்களை நேசிப்பேன், என்னுடைய உறவுகளை நேசிப்பேன், அதை தாண்டி என்னுடைய சபை மக்களை நேசிப்பேன். அவ்வளவுதான். அதோட என்னுடைய எல்லை முடித்து விடுகிறது. ஆனா ஒரு வேலைக்காரனே நான் நேசிப்பேனா? அது ரொம்ப 100ல ஒரு ஆள்கிட்ட தாங்க அது இருக்கும்.
நம்ம வேலைக்காரர் நம்ம வீட்டுல எவ்வளவு வேலைக்கு வச்சிருக்கிறோம். நம்ம வேலைக்காரர் நம்முடைய சொந்தக்காரர்கள் வந்து என்னைக்கா நேசிக்கிறோமா? அதுக்காக வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. வேலைக்காரர்களுக்குரிய வேலைகளை நம்ம வாங்கணும். ஆனா அந்த நேசிக்கிற பண்பு இவனிடத்தில் இருந்தது. யாருக்காக இவன் இயேசுவினிடத்துல மன்றாடுகிறான்? மனைவிக்காக இல்ல, பிள்ளைகளுக்காக இல்ல, நான் ரொம்ப நேசிக்கிறேன் உறவுகளுக்காக, அதெல்லாம் கிடையாது. யாரு? ஒரு வேலைக்காரனுக்காக. அப்ப அந்த நேசிக்கிற பண்பு நம்முடைய முதலாவது இருக்கணும். அதுதான் சாட்சி. சாட்சியுள்ள வாழ்க்கைனா அதுதான். நீங்க மற்றவர்களை நேசிக்கிற அந்த குணம் இருக்கணும். யோசிப்பை எடுத்துக்கங்க. அவன் ஒரு குடும்பத்தை தான் நேசித்தான். ஆனாலும் அந்த நேசிக்கிற குணம் அவனுக்கு அங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கும் உங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. ஏன்னா குழியிலே தள்ளினவர்கள் யாரு? சொந்த சகோதரர்கள். யோசிப்பை குழியில தூக்கி போட்டாங்க. அவனை கொன்று விடுமுறையாக அவர்கள் திட்டம் போட்டார்கள். ஆனா ஒரு சகோதரனுடைய முயற்சியாலே வேணாம் பாவம் அவனை குழியில தூக்கி போட்டலாம் சொல்லி என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஆனா எல்லாமே தன்னுடைய திட்டத்தின்படி எல்லாத்தையும் நடத்துகிறார். அந்த குடியில தூக்கி போடலாம். யோசிப்பு ஒரு கடைசி வரைக்கும் என்னவா இருந்திருப்பான்? ஆடு மேய்ப்பனாக தான் இருந்திருப்பான். ஆடு மேய்ப்பனாக தான் இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் பெரிய கனவை கொடுத்தார். பெரிய ஒரு கனவை கொடுத்தார். என்னது? எல்லாரும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவனை வணங்குவார்கள் என்று ஒரு பெரிய கனவு. இது சொப்பனக்காரன். பேர் என்னது? சொப்பனம். அதை வராண்டா சொப்பனக்காரன். அப்பேற்பட்டவன் யோசிப்பு. ஒரு நிலையில இவன் அடிமையாக எகிப்தில் அவன் விற்கப்பட்டாலும் கூட கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். இதெல்லாம் காட்டிலும் ஒரு நிலையில அவன் நல்ல உயர்த்தி வைக்கும் போது இவனுக்கு எதிராக செயல்பட்ட சகோதரர்கள் வருகிறார்கள். அது அவர்களையும் நேசிக்கிற மாண்பு யாருக்கு இருந்தது? யோசிப்பு. ஒரு சகோதரனாக இருக்கட்டுங்க, நான் இருந்தா நிச்சயமா அதை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன பண்ண? என்னை குழியில தூக்கி போட்டேன், என்னை கொண்டு விட வேண்டும். ஆனா அவன் என்ன சொன்ன தெரியுமா? நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு நன்மையா மாற்றினார். இந்த மாதிரியான எகிப்தின் பஞ்சங்களிலே நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாக கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்னை இந்த தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படிதான் அவன் சொல்றான். நீங்க நடந்திருக்கலாம் பத்தியா, வந்து காலில் விழுந்து பத்தியா, கடவுள் இருக்காண்டா, கர்த்தர் நின்று செய்யறார் பத்தியா, இப்படிதான் நம்ம சொல்லிப்போம். அவன் நீங்க வீட்டுல நான் நிறைய வசனங்கள் சொல்லுறேன். வீட்டுல அதெல்லாம் நீங்க அதிகாரங்கள்லாம் படிக்கணும். ஆதியாகமம் 45 பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காட்சி மாதிரி வரும். ஓட அழுகுறான். யாரு? யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அந்த அன்பை வெளிப்படுத்தி போங்க, வெளியே போங்கன்றான். அவனால அடக்க முடியல, அழுகுறான். அழுதுன்னு சொல்றான், நான் தான் யோசிப்பு, என்ன குழியில தூக்கி போட்டீங்க. உடனே அவன் பயப்படுறான், ஐயோ நம்மள சிறையில போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஒரு அதிகாரத்துக்குரியவனாக யோசிப்பு இருக்கிறான். நேசிக்கிற குணம் அவன்கிட்ட இருந்துச்சு. அவன் யாரையும் நேசிப்பான். அவனுக்கு எதிராக செயல்பட்ட போத்திபாருடைய மனைவியை கூட அவன் என்ன பண்றான்? அவன் அப்படிதான் அவன் நேசிக்கிறான, வேற அர்த்தத்துக்கு போயிடாது. ஆமா, அவன் எல்லாருமே அன்புடையவன். ஆனால் அவன் ஜெயில போட்டாங்க. அது ஜெயில போடப்பட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவரே அவன் அங்கேயே இருந்துட்டாங்க. அவன் இங்க வந்து உயர்த்தப்பட வேண்டும் திட்டம். திட்டங்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும். உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறாருன்னா சில கஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். அதை நீங்க அனுபவிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா இதற்கு எல்லாத்தையும் தாண்டி அவனிடத்திலிருந்து ஒரு நேசிக்கிற மன்னிக்கிற அந்த மாண்பு அவனிடத்தில் இருந்தது. இவன் தன்னுடைய வேலைக்காரனை நேசித்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தந்தே, அதை அண்டர்லைன் பண்ணிச்சுங்க, அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. வேலைக்காரன், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டி. ஏன்னா இவனுக்கு 1008 வேலை, இவனுக்கு இல்ல 1000 பேர் இருக்கிறார். 100க்கு அதிகம் பெரிய ஆள். ஆனா ஒரு வேலைக்காரனுக்காக, அவரிடத்தில் இருக்க பலவீனத்துக்காக இயேசுவிடத்துல போய் அவன் ஜெபிக்க சொல்றான்னா எவ்வளவு பெரிய குணமுடையவனாக இருக்கிறான்ல. இந்த நேசிக்கிற மாண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நேசிக்கணும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, சைடு வீடு, பேக் வீடு, எந்த வீடாக விடாது. உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா பரவாயில்லை, அவங்க நேசிங்க. அப்பதான் நாம் தேவனுடைய குணத்தை, தெய்வீக குணத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். இரண்டாவது, யாசிக்கிற குணம் அவனிடத்திலே இருக்குது. நேசிக்கிற குணம் மாத்திரமல்ல, யாசிக்கிற குணம். யாசிக்கிற குணம்னா ஜெபம் பண்ணுகிற குணம். யாருக்காக ஜெபம் பண்ண சொல்ற பாருங்க. 8ஆம் இப்ப நீங்க மத்தேயு சுவிசேஷம் எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:6. என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமா கிடந்து
கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். என்ன பண்ணா? வேண்டிக் கொண்டான். அந்த வார்த்தை லூக்கால வாசிக்கிறோம். அதுக்கு அங்க ரொம்ப இது வருது. வேண்டிக் கொள்ளும்படி இவருடைய முறை அனுப்பினான்னு வாசிக்கிறோம். இங்க யாசிக்கிற குணம் யாருக்காக? ஒரு வேலைக்கான. போகப்பா சொன்னாங்க, எங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றது இல்ல, எங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது, எங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம், நாங்க எங்க மற்றவர்களுக்கு ஜெபம் பண்றது இல்ல. அந்த குணம் இவரிடத்தில் இருந்தது. அதனாலதான் ஆச்சரியப்பட வைத்தார். வெள்ளிக்கிழமை சிலுவையில முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்காது. இயேசு ஒரு பெரிய உதாரணம். லூக்கால வாசிக்கிறோம் 23:34 நம்ம முதல் வார்த்தையாக தியானிக்கிறோம். யாருக்காக அவர் ஜெபம் பண்றார்? தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக, தன்னை காட்டி கொடுத்தவனுக்காக, தன்னை அறைந்தவனுக்காக, தன்னை சிலுவையிலே ஆணி அடித்தவனுக்காக, தன்னை காரி துப்பினவனுக்காக, தன்னை ஈட்டியா குத்தினவனுக்காக, சுத்தி இருக்கிற தன்னை நேசிக்கிற ஜனத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர், தன்னை எதிர்த்த அந்த ஒரு எதிரிகளுக்காக இங்க என்ன பண்றாரு? ஒரு ஜெபத்தை, இதாவே இவர்களுக்கு மன்னி. தன்னுடைய வேலைக்காரர்களுக்காக, அதை கொஞ்சம் ஒத்தி பாருங்க. வேலைக்காரர்களுக்காக ஒரு பெரிய மனுஷன் உங்களை தாழ்ந்து போகணுமா? யோசிச்சு பாருங்க. அவன் குணமானா, அவனுக்கு குணமானா போட்டும், அப்படிதானே இருப்போம். இப்ப இவரை பத்தி அவன் கேள்விப்பட்ட பிறகு அந்த வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணினா என்று வாசிக்கிறோம். தேவனே அவர் தேவ மனிதன், தேவனுக்காக செய்தவர். அப்போ அவன் யாசிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்குதா? ஜெபிக்கிற குணம் இருக்குதா? ஜெபம் இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒருபோதும் ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. நீ ஜெபிக்க, ரெண்டு காரியத்தை நானும் பாஸ்டரும் அடிக்கடி சொல்லுவாரு, நானும் சொல்லி எல்லாருமே தெரியும். வேதமும் ஜெபமும் இல்லைன்னா அந்த வீடு கிறிஸ்துவ வீடு கிடையாது. பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, வேதத்தை எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நம்ம மொபைல் வச்சிருக்கிறோம்? எவ்வளவு நேரம் டிவி பார்க்கிறோம்? எவ்வளவு நேரம் வெளியே போகிறோம்? எவ்வளவு நேரம் வெளியே சுத்துறோம்? நேரம் இல்லைன்னு சொன்னா ஒருபோதும் நம்பாது, அது கிடையவே கிடையாது. நேரம் எல்லாம் இருக்கு. ஆனா வேதத்தை படிக்கிறோம். அதுக்காக வேதத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லல. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நம்ம வேதத்தெல்லாம் ஃபுல்லா உட்கார்ந்து அதையே படிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த நாட்களில் இருந்தது, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் வேதங்களை நான் அதிகம் படிக்கிறோம். அதுல ஜெபம் பண்ணணும். காலம், குறிப்பா காலை மாலை, ரொம்ப காலை மாலை இரவு, இது ரொம்ப 3 வேளை கண்டிப்பா ஜெபம். தானியேலுடைய ஜெபமும் அதுதான். வழக்கம் போல அவன் எத்தனை ஜெபம் பண்ணா? 3 வேளை. அவன் 3 வேளை, அவன் 30 முறை கூட பண்ணியிருப்பான். ஆனா வழக்கத்தின் படி அவனுக்கு நேரம் கிடைக்குதோ இல்லையோ எதை செஞ்சிருவான்? 3 முறை அதை செஞ்சிருவான். நேரம் கிடைக்கலன்னா, நமக்கு நேரம் நிறைய இருக்கு ஆனாலும் பண்ணணும். இங்க இந்த ஜெபிக்கிற குணத்தை பார்த்து ஆண்டவர் வியந்து போகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நானு பார்க்கல. அப்போ நேசிக்கிற குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். யாசிக்கிற குணம், அதாவது ஜெபிக்கிற குணம் நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். மூன்றாவது அவனுடைய இருந்தது லூக்கான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். எப்பொழுது அவர் கூட போனார் இயேசு? அதுக்கு முந்தின வார்த்தை தான், அதுக்கு முன்னாடி போல. ஆனா அது வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்க? மறுபடியும் வாசிங்க. அவன் யாருடைய? நம்முடைய ஜனத்தை. அதாவது இது யாரு வந்து சொல்றாங்கன்னா இயேசுவிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ இயேசுவிடத்துல வரும்போது அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நம்முடைய ஜனத்தை இவன் நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இப்ப இவன்ட நிறைய குணம் இருக்குதுங்க இல்ல? அப்ப இது போஷிக்கிற குணம் இருந்தது. மூன்றாவது அவனிடத்துல இருந்த நல்ல குணம் நேசிக்கிற குணம் இருந்தது, யாசிக்கிற குணம் இருந்தது, போஷிக்கிற குணம் இருந்தது, கொடுக்கிற குணம் இருக்குது. யார்கிட்ட? இந்த 150. இது அவங்க அது நன்மை பெற்றவர்கள் தான் வந்து சொல்றாங்க. இத போய் சொல்லுன்னு சொல்லி 150 அவங்க சொல்லல. இயேசு விடல. வேலைக்காரன் சுகமா இருக்கிறான் வர சொல்லு, அப்படிதான் அனுப்புறாரு. ஆனா இவன் வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றான், உண்மையை சொல்றான். என்ன சொல்றான்? நம்முடைய ஜனத்தையும் நேசிக்கிறாரு, ஜனத்தையும் ஒரு போஷி நேசிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? தேவைகளை சந்திக்க நேசிக்கிறாருன்னு அர்த்தம். சும்மா உனக்கு எனக்கு பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான்.
உங்களுக்கு கஷ்டம்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்? உதவி செய்வான், அவர்களை போஷிப்பான். அதுதான் அந்த பண்பு. அப்போ போஷிக்கணும். அது மட்டும் இல்லாம உமக்காக ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி இருந்தான் என்று வாசம். இதை சொன்ன பிறகுதான் இயேசு அவருடனே கூட போனார் என்று வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுக்காக, இல்ல மனிதர்கள் நாடுகிற உதவிகளுக்காக நம்ம தாராளமா செய்யணுங்க. இருந்தா தானே பாஸ்டர், நம்ம இருந்தா மட்டும் அப்பா என்ன மாதிரி செஞ்சிருவோம். செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில ஏழை மக்களுக்கு உதவி செய்வாங்க, ஆண்டவருக்கு செய்ய மாட்டாங்க, ஆலயத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு சில ஆலயத்துக்கு செய்வாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இதுவும் செய்யணும், அதுவும் செய்யணும். இங்க இவன் ஜெபாலயமும் கட்டி கொடுத்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறான், ஜனங்களுக்காகவும் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த விதமான ஒரு போஷிக்கிற குணம். அள்ளுங்க, சட்டியில இருந்தாதான் நீ இருக்கிற சட்டியில இருக்கிறதுல அள்ளி போடுங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது இல்லாம தான் இருக்கும். நீங்க சாரி பார்த்துக்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு அது ஒரு உதாரணத்தை வச்சுக்கணும், ஈஸியா இருக்கும். சாரி பார்த்துக்கிட்டவா அவர் சாவத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மகனோட சேர்த்து. ஏன்னா அங்க என்னது? பஞ்சம். அது நீங்க 1 ராஜாக்கள் 17-13 எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புறார், காகத்தின் மூலமாக போஷிக்கிறார். இப்ப நேரா சாரி பார்த்து வீட்டுக்கு போன்றாரு. அங்க போனா இவங்க அப்பா சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது ஒரு வேளை 2 வேளை வரும், அவ்வளவுதான். அடுத்த நாளைக்கு சாப்பாடு கிடையாது, செத்து போகணும். இந்த சூழ்நிலையில இந்த கதை உங்களுக்கு எனக்கு தெரியும். என்ன கேட்கிறாரு எலியா? அதை சுட்டு முதல்ல எனக்கு கொடு. அதான் சொல்றாரு. வாசிங்க 1 ராஜாக்கள் 17-13 வாசிங்க. அப்பொழுது எலியா அவரை பார்த்து பயப்படாது. அவளுக்கு தான் ஃபுல்லா பயத்தோட தான் இருந்திருப்பா. இந்த மனுஷன் இப்படி. ஆனா அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீ பயப்படாது, நீ போய் ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இதுல கொஞ்சம் நல்ல குணமும் எலியாவுக்கு இருக்குது இல்ல? ஆமா. என்ன சொல்றாரு? நீ செய்யறது கரெக்ட் தான், செய்ய. பெரிய அடையெல்லாம் கேட்கல. என்ன கேட்கிறாரு? அது கூட அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நேரத்துல எலியா பார் ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டாரு, அவங்களுக்கு அப்படி இல்ல. என்ன சொல்றாரு? முதல்ல சின்னதா ஏன் வயசு கொஞ்சம் நீ நிரப்பி கொடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறத எப்படி நீ சாக போற அப்படி என்ன, அது கரெக்ட் தான். எப்படி நீ சாக போற முடிவு எடுக்கிற, அந்த இவருக்கு கொடுக்குற ஒரு அடையிலே அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்துட போறாங்க இல்ல? ஆனா நீங்க நானா இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டேன். பக்கத்து வீட்டுக்கு வேணா போங்க, இல்ல பின்னாடி வேணா போங்க, 4 கிலோமீட்டர் தள்ளி போங்க. நாங்க ஒரு வேலை வச்சு இன்னும் அதை பிரிச்சு ஒரு 3 வேலையா சாப்பிட்டு நாங்க ஜீவன் வச்சு, நமக்கு அந்த மாதிரி பஞ்சங்கள்லாம் இன்னும் வரல. நீங்க சந்திக்கல, நம்ம சந்திக்கல, நீங்க இல்ல, நம்ம சந்திக்கல. அப்படி ஒரு பஞ்சம்லாம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கல்ல. ஒரு காலத்துல பிள்ளைகளை வெட்டி வாள் கொண்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பஞ்சங்கள்லாம் வந்துதான். அப்படிலாம் இருந்துதான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட இன்னைக்கு நமக்கு பஞ்சம் கிடையாது. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். நினைச்சோடனே கிடைக்குது. எது வேணாலும், பீஸா வேணுமா பீஸா, பர்கர் வேணுமா பர்கர், எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கு ஒண்ணும் கிடைக்காது, அவ்வளவுதான் முடியும் போது அவன் வாழ்க்கை. ஆனா அவன் என்ன சொல்ற? எலியா நீ எனக்கு கொடுங்க. எலியா சொற்படி அவள் கேட்டால் நடந்தான் வாசிக்கிறோம். அந்த போஷிக்கிற குணம் யார்கிட்ட இருந்து? சாரி பாரு, நீ இந்த குணமுடையவர்கள கர்த்தர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா? கைவிடவே மாட்டார். ஏன்னா கர்த்தருக்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய ஊழியர்களுக்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய மக்களுக்காக சொன்ன வார்த்தைகளுக்காக கொடுத்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் கீழாக மாட்டார், மேலாக தான் ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? அவர் கொடுத்த பிறகு பஞ்சம் தீரும் வரை என்ன நடக்கலங்க? அவளுக்கு மாவு குறையவும் இல்லை, என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குணமுடையவன் தான் இந்த நூற்றுக்கருது. அதான் ஆண்டவர் சொல்றார், அவனை பார்த்து வியந்து போல ஆச்சரியப்படுகிறார். பின்னாடி திரும்பி சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் அவர் சந்திச்சிருப்பாரு இந்த 33 வருஷங்கள். அவர் 30 வருஷங்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படி நடந்து 3 ஆண்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடமுடிய பிள்ளைகள் இதெல்லாம் நடக்குது. இந்த 3 ஆண்டு ஊழியர்களையே அவர் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாரு, எவ்வளவு பேர் ஆச்சரியப்பட வைக்கிறார். தன்னுடைய வாயினாலே அவர் சொன்ன வார்த்தைங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கிறேன். ஏன்னா அவன் மற்றவர்களை அவன் போஷிக்கிற அந்த குணம் அவனை தொட்டது என்று வாசிக்கிறார்.
கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியே விசுவாசிக்கிற குணம். தேவனை விசுவாசிக்கிறான். என்ன சொல்லி விசுவாசிக்கிறான் தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. சில நேரத்தில் இதை நான் மட்டும் இது 2-3 வரைக்கும் ராத்திரி 10:30 மணிக்கு உட்கார்ந்து நான் படிச்சேன். 10:30 மணிக்கு உட்கார்ந்து ஏன்னா அப்ப யோசிக்கிறேன், ஒருவேளை பெருமை பிடித்தவனோ அப்படின்னு கூட எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா இவரு போய் பார்க்க மாட்டாரா? யார் அனுப்புறாரு? வேலைக்காரனை அனுப்பி நீ இதை சொல்லுங்கன்னு சொல்ல அப்படி யோசிச்சு. ஆனா அவருடைய எண்ணம் அதல்ல, இவரை பார்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த வார்த்தை தான் முக்கியம். அவன் இவர் அப்படி பார்த்தா இவர் அந்த வர்ணமும் கூட விரும்பல. அது பாருங்க, ஒருவேளை இவன் தான் அங்க போகலன்னா அப்போ இன்னொரு வார்த்தை நமக்கு அது யோசிக்க தோணுது. அப்போ இவர் மட்டும் வீட்டுல வந்து இவனை பார்க்கலாமா? அதையும் தடை பண்றான். என்ன சொல்றான்? அவரு என் வீட்டுக்கும் வரலாம். அவர் அங்கே இருந்து என்னது ஒரே வார்த்தை, என் வேலைக்காரர் சொத்தமா வேண்டும் என்று அவர் சொன்னா போதும். என்ன நடக்கும்? இது வரைக்கும் அவன் ஆண்டவருக்கு எந்தவித ஒரு அற்புதத்தையும் காணாதவங்க, கேள்விப்பட்டிருப்பான், பார்க்காதவங்க. ஆனா இவனுடைய அந்த விசுவாச குணத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். உன்னுடைய விசுவாசம் எங்க? தேவன் அடிக்கடி ஒரு கேள்வி கொடுப்பாரு உங்ககிட்ட, உன்னுடைய விசுவாசம் எங்க? விசுவாசம் இல்லாத ஒரே சந்ததி யார் தெரியுமா? இஸ்ரவேல் சந்ததிகள் தான். ஒரு நிலையில விசுவாசமே கிடையாது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு தெரியும் 12 வருடம் எப்படிப்பட்ட பாடு சுயம் போடுகிறது? பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அப்ப அவருடைய நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு. நிறைய சொத்து உடையவர், சாதாரண ஆள் கிடையாது. நிறைய, ஏன்னா அவர் மருத்துவ செலவுக்கு நிறைய செலவு பண்ணிட்டான். ஆனா என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. நீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு இருக்கிற வியாதிகள்ல நீங்க என்ன பணம் செலவு பண்ணாலும் என்ன நடக்கிறது? கிடைக்க. நம்ம ஆண்டுடைய கிருபை நமக்கு வேணும், ஆண்டுடைய தயவு வேணும், ஆண்டுடைய எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்ம நினைக்கணும். நினைச்சாதான் பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் நினைச்சா மாத்திரம் தான் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். மறந்துடாது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் போகிறார். ஆனா என்ன பண்ண பார்க்க முடியல. கடைசியில் என்ன யோசிக்கிறார்? அவருடைய அந்த பறக்கிற அந்த துணியாவது நம்ம தொட்டுட்டா அதுல இருந்து எனக்கு வல்லமை புறப்பட்டு இருக்கு. அப்படி எவ்வளவு தூரம் தன்னுடைய சரீரத்துல அந்த வேதனையாலே அவள் பாடி வதங்கி இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பா. பெண்களுக்கே உரியதான ஒரு பாடு அது அவர்களுக்கு அதிகமாக தெரியும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வஸ்திரம் அப்படியே காத்துல போகும்போது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே காத்துல வருது, இப்ப பாஞ்சுக்கு அப்படி தொடுறான்னு வச்சுங்களேன். அந்த தொட்ட மாத்திரத்துல என்ன நடக்குது? சூழ்நிலை. 12 வருஷம் செலவு பண்ணாத இடம் இல்லை, நான் பார்க்காத வைத்தியர் இல்லை, போகாத இடம் இல்லை. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தை சோகம் கிடைக்குதுன்னா வஸ்திரம் வல்லமை உடையது இல்லைங்க, அவருடைய விசுவாசம் வல்லமை உடையது. அல்லேலூயா. இவருடைய விசுவாசம் ரட்சித்தது. ஆண்டவருக்கு எல்லாமே வல்லமை தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்ப துணி அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்கல்ல, எத்தனையோ பேர் அவரை தொட்டிருப்பாங்கல்ல, அவ்வளவு கூட்டமாச்சு. அப்ப அது எவ்வளவு பேர் தொட்டிருப்பாங்க. ஆனா இவருக்கு மட்டும்தான் என்ன வந்துச்சு? வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீச்சை சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்களே, ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேர் உங்களை அமைக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது ஆண்டவர் சொல்றார். ஆச்சரியப்படாது. அவர் என்ன சொல்லி ஆண்டவர் சொன்னா தெரியுங்களா? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாம் பாருங்க, ஸ்டாப் ஆகுது டக்கு டக்குன்னு. கரெக்டா இல்ல தப்பா? இல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து வருமே. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாத்தீங்களா? முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே என்ன நடந்தது? அவள் சொஸ்தமானாள், சுகமடைந்தாள். இதெல்லாம் ஒருவேளை முன்னாடி நடந்தது தெரியல, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இவன் என்ன சொல்றாங்க? ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் இதை பார்த்துதாங்க ஆண்டவர் வியந்தார். உங்களை என்னை பற்றி ஆச்சரியப்படுவாரா, கோபப்படுவாரா?
எவ்வளோ காலகாலமாக சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நல்ல குணம்லாம், நற்குணமும் நற்கிரியும் இல்லாதவர்கள் தேவனுடைய மனிதர்களே கிடையாது. இந்த ரெண்டும் அடங்கிய ஒரு மனிதன் தான் இந்த சாட்சி பெற்றார்கள். 100 நற்குணமும் நிறைய இருக்குது, நற்கிரியையும் நிறைய. அதனாலதான் அவன் சாட்சி பெறுகிறான். இந்த நேசிக்கிற குணம், இந்த யாசிக்கிற குணம், இந்த போஷிக்கிற குணம், இந்த விசுவாசிக்கிற குணம் நமக்கு இருக்கிறா. இது பாருங்க, அந்த உன்னை என்னை குறித்து சாட்சி சொல்வார். என் மகன், என் மகள் இவ்வளவு சிறப்பான குணமுடையவனாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஆட்சிப்பார். மேல இருந்து பார்த்துட்டு இருப்பார். இந்த 100 அதிபதியை குறித்து சொன்ன சாட்சி அங்க தூதர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவனை பாரியா, ஆளு எப்படி இருக்கிறான், வைராக்கியமா இல்ல அப்படி சொல்லுவாரா? இல்ல நிக்கிறான், அவன ஆளு எவ்வளவோ செஞ்சேன், நன்றி இல்லாத. இன்னைக்கு யாரையும் நேசிக்க மாட்டான், இன்னைக்கு யாரையும் யாசிக்க மாட்டான், இன்னைக்கு யாரையும் போஷிக்க மாட்டான், என்ன விசுவாசிக்கவே மாட்டான். யோசிச்சு பாருங்க, சாட்சி பெறணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் நம்மை பேச சொல்லி அழைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணங்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 110 அந்த நேசிக்க, மற்றவர்களை நேசிக்க, வேலைக்காரனை நேசிக்கிறோம். வேலைக்காரன் நேசிக்கிறோம்னா நீங்க எதிரியா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரே விதமாக நேசிக்கிற அந்த குணமுடையவர்களாக நாம் இருக்கணும். யாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக, வேண்டிக் கொள்வர்களாக. இவங்க உங்களுக்கு மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், இவங்க எனக்கு பிடிக்காது, இந்த குடும்பத்துக்காக நான் ஏன் ஜெபம்? அவன் இவங்க எனக்கு பிடிக்காத குடும்பம், பிடிக்காத குடும்பத்துக்கு முதல் லிஸ்ட்ல பேர் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, அதுதான் நம்ம செய்யணும். அவங்க எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். அது யாசிக்கிற குணம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் போஷிப்பேன். மற்றவர்கள் மனுஷன் எனக்கு எதிரியாக, எனக்கு ஏற்காதவங்க, வேண்டியது எல்லாருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன். தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் செயல்படுத்துவேன். அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் இல்லாத எது நடந்தாலும் கர்த்தரை நான் விசுவாசிப்பேன். ஒரு சில நேரத்தில் நன்மை பெற்றா மட்டும் ஆண்டவரே விசுவாசித்தாண்டவரே எனக்கு நன்மை செஞ்சீங்க, ரோஜோமட்டாண்டவரே இந்த காரியம் எனக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. காலம் வரும். 12 வருஷம் கழிச்சுதான் பெரும்பாலான ஸ்திரீ சுகப்பட்டார். அப்ப 12 வருஷமா அவர் விசுவாசத்தோடு அவர் காத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி கேள்விப்படாம இருந்திருக்கான். கேள்விப்பட்டவருக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, போய் வஸ்திரத்தை தொடுகிறார், கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன் யாரு? 100 அதிபதி. இந்த சாட்சியை நாம் ஒவ்வொருவர் பெறணுங்க. ஆகவே தொடர்ந்து இப்படிதான் நற்குணங்களை உடைய பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.